திருப்பத்தூரில் இந்திய கூட்டணியின் செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எம்பி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி, ப. சிதம்பரம் ஆகியோர் வாக்குகள் சேகரித்தனர். திருப்பத்தூர் மார்ச் 28. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மகாலில் இந்திய கூட்டணியின் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கார்த்திக் ப. சிதம்பரத்தை ஆதரித்து வாக்குகள் கேட்டு இந்திய கூட்டணியின் சார்பில் செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேட்பாளர் கார்த்தி ப. சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் எம்பி, சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான KR பெரியகருப்பன் ஆகியோர் சிறப்புரையாற்றி வாக்குகள் கேட்டனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கார்த்தி ப. சிதம்பரம் செயல்வீரர் கூட்டத்தில் வாக்குகள் சேகரித்தார். கூட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக், பாஜக மற்றும் உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழு உள்ளிட்ட கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து தேசத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற உணர்வோடுதான் நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்தியா என்ற ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் வேதனையோடு வெளிப்படுத்தியிருக்கின்ற கருத்துக்களை நாம் நிச்சயமாக மிகவும் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். ஆகவே ஒரு ஜோசியர் சொல்றாரு, இந்த தேர்தல் ஒரு வேட்பாளரை பற்றிய தேர்தல் அல்ல, இது நம்மை தாண்டிய பல விஷயங்களுக்காக நடக்கும் தேர்தல். நம்முடைய மொழி, நம்முடைய மாநிலம், நம்முடைய வாழ்க்கை முறையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கைத்தறந்த வாக்களிக்க வேண்டும். ஒன்னே ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு பாஜக வந்தா கடாவன்றதை நிறுத்திடுவாங்க. இப்போ கோயில்ல கருப்பசாமி கடாவ முடியாது, நேர்த்தி கடனா போய் கோழி கொடுக்கறது முடியாது. அவங்க சொல்றபடி தான் கோயிலுக்கு போகணும். கோயில்ல எல்லாத்தையுமே மேல்தட்டு வர்க்கத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. கோயில அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கோயிலுக்கு போயிடும். நீங்க யாராவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா உள்ள 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணா கடா வெட்டுறேன், வீட்டுல கல்யாணம்னா சேவை கொடுக்குறேன்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு திரும்பி வந்தாங்கன்னா அது ரெண்டையும் செய்ய முடியாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் கைத்தறில வாக்களிக்க கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கே தெரியும், எல்லா பொருள்களையும் ஏறி போச்சு. சோப்பு, சீப்பு, கண்ணாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை இருந்தது, இப்ப என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியும். சுருக்கமா படிக்கிறேன், வெள்ள பட்டியலை மட்டும் படிக்கிறேன். இதையும் மனசுல வச்சுருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பாக்கெட் ஷாம்பு 1 ரூபா, இப்ப அதே ஷாம்பு 5 ரூபா. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் 70 ரூபா, இப்ப 240 ரூபா. சலவை சோப்பு 8 ரூபா, இப்ப 20 ரூபா. கேபிள் டிவி 55 ரூபாய் தான் கட்டி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சீரியல், இப்ப 200 ரூபா கட்டுறீங்க. புத்தக பை, ஸ்கூல் பேக், பிள்ளைங்க எடுத்து போற ஸ்கூல் பேக் 350 ரூபாய்க்கு கிடைச்சது, இப்ப 600 ரூபாய் ஆகி போச்சு. டூத் பேஸ்ட் 43 ரூபா, பல்லோட டூத் பேஸ்ட் இப்ப 73 ரூபா. செருப்பு 200 ரூபா, 350 ரூபா. எல்லா பொருள்களையும் கூடி போச்சு. பெட்ரோல், டீசல், கேஸ் பத்தி நான் சொல்லவே வேண்டாம். விலை குறையணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். நேர்த்தி கடனா, கடை வெட்டணும், சேவலை போய் கோயிலில் கூட்டணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். மாசம் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும் 1000 ரூபாய் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய கை சின்னம். இலவச பஸ் வேணும்னா வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். மாணவிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வேணும்னா வாக்களிக்க வேண்டிய கை சின்னம். எல்லாத்துக்கும் மேலாக காலையில சிற்றுண்டி மாணவர்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். இதை மறந்துடாது. இன்னும் ஒன்று கடைசியா சொல்றேன், 5 ஆண்டுகள் உங்களோட பிரதிநிதியா நான் இருந்து டெல்லிக்கு போய் பாராளுமன்றத்தில் இருந்தேன். நான் ஜாதி மதம் பார்ப்பதே கிடையாது. நான் யாரையும் சார்ந்தோ யாரையும் விரோதிச்சோ அரசியல் செய்வதே கிடையாது. என் பேரை சொல்லி இது வரைக்கும் யாரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்க மாட்டாங்க. உங்க தனிநபர் விவகாரத்தில் தலையிட்டு மாட்டாங்க. வரும் காலகட்டத்திலையும் ஜாதி மதம் பார்க்காமல் உங்கள் அனைவருக்கும் பொது பிரதிநிதியாக இருப்பேன் என்று கூறி நீங்கள் கைத்தறத்தை வாக்களிக்க